நமஸ்காரம். பழைய பாட்டில் கிளியே அப்படின்னு முடிச்ச இந்த பாட்டில் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமான பல பல விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா புலப்படுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோமே, இதுதானா அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவேன். என்னன்னு கேட்டா, நம்ம நம்ம இந்த எல்லாத்துக்குமே ஆசை, கோபம், தாபம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவ கிட்ட அம்பாள் உள்ளுக்குள்ள அவ்வளோ அழகா இருக்கலாம். இப்போ நீங்க எப்படின்னு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தேன்னா சின்ன வயசுலயே இந்த உபாசனை பிரவச்சரணம் பண்றது, அம்பாளை பத்தி பாடுறது, அம்பாளை பத்தி பேசுறது சின்ன வயசுலயே, அவளுக்கு அறியாத வயசுலயே அவ இந்த மாதிரிலாம் பண்ணுவா. சைல்டு ப்ராடஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ அந்த மாதிரி சின்ன அறிவு, அதாவது அப்போ ஒண்ணுமே உலகம்னா என்ன அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத அந்த வயசுல உள்ளுக்குள்ள நீ அந்த மாதிரி ஒரு எளியவள், உன்ன மாதிரி உனக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட மனசு யாருக்குமே வராது அப்படின்னு அவர் ஒன்னொன்னா விவரமா சொல்றார். கிளியே நான் சிவசக்தி ரூபம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ சிவனோட நிறம் சிவப்பு, அம்பாளோடது பச்சை. இது ரெண்டுமா சேர்ந்து தான் சிவசக்தி ரூபம். கிளி ரூபத்துல மீனாட்சி அம்பாள் கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேனே. கிளைஞர் மனத்தே, அப்போ உன்னையே சதா சர்வ காலமும் அப்படியே உன்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவா மனசுல கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. அப்படின்னா 3 விதமான காலங்களிலும் நீ நிலைச்சு நிற்கிற. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 காலத்திலையும் நீ ஜோதி ரூபமா இருக்க. அவ கிட்ட அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ரொம்ப அப்படி ஜோதி ஸ்வரூபமா இருக்க. ஃபர்ஸ்ட் நீ ஜோதியா இருக்க. இப்போ ஜோதியா இருந்தக்கப்புறம் அவளை உனக்கு நல்லா பிடிச்சக்கப்புறம் நீ என்ன பண்ற, அதை தக்க வைக்கிற. அந்த ஜோதியை அப்படியே தக்க வைக்கிற. 3வது என்ன பண்ற அப்படின்னா, அது நல்ல ஜோதி, நல்ல சுடர் விட்டு நல்ல பிரகாசமா எரியறதுக்கும் நீதான். அப்போ நீ 3 காலத்திலும் நீதான் இருக்க. ஸோ அந்த ஜோதி வடிவமா இருக்கக்கூடியவளும் நீதான். அந்த ஜோதியை நிலைத்து நிற்கிறதும் நீதான். அதை பிரகாசமா ஆக்கி பெருகச் செய்வது, வளரச் செய்வதும் நீதான். அப்போ அப்பேற்பட்ட பெருமை ஒளியே ஒளித்து, அதாவது அந்த ஒரு இடம் எந்த இடத்துல இருக்க நீ? எல்லாரோட மனசுலையும் அப்படியே அழகா மனோன்மணி மனசுக்குள்ள அழகா நீ இருக்க இடமே. எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே. ஒன்றுத்துக்குமே நீ எதுக்குமே நீ கவலைப்படுறதே கிடையாது. அண்ட் இங்க என்னன்னு கேட்டா, எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே. இப்போ ஆக்சுவலி நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் கிட்ட இருந்து தான் சந்திரனுக்கு லைட்டு வருது, அந்த சந்திரன் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ஸுக்கெல்லாம் வருது, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த உலகத்துக்கே 3 ரூபத்துல ஒளி வருது. லைட் எங்கேருந்து வருதுன்னா, சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 இடத்துலேருந்து தான் வருது. ஸோ இந்த 3 இடத்துலேருந்து வரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவளே நீதான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு, இப்போ ஒரு சில பேர்லாம் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ இந்த மாதிரி நாமஸ்மரணைகள், அம்பாள் மேல ஒரு கடவுள் மேல நாமஸ்மரணைகள்லாம் பண்ணினா அவ தேஜஸா இருப்பா. காந்தி, அந்த காந்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அட்ராக்ஷன். அவளை பார்த்தாலே அவகிட்ட பேசணும் போல இருக்கும், அவளை தொட்டு பார்க்கணும் போல இருக்கும், அவளை கொஞ்சணும் போல இருக்கும். அண்ட் அவ கூடயே நம்ம இருக்கணும் அப்படிலாம் நமக்கு தோணும். இந்த காந்தி அவள் அவளை பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு அந்த காந்தி வருது. அதே சமயத்துல அவளுக்கு என்ன காந்தி அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி நிறைய பக்தி செலுத்துறவா அவள்கிட்ட அவளுக்கு காந்தி ஒண்ணு. 2வது நிறைய பேர் சேவை செய்வா. சேவையெல்லாம் எப்படி செய்வான்னா, பிரதிபலனே எதிர்பார்க்காம சேவை செய்வா. ஸோ அந்த மாதிரி ஆட்களோட அவளுக்கு காந்தி வருமா. அதுக்கப்புறம் இந்த பூ தொடுக்கிறது, இந்த மாதிரி அந்த வேலைகளை செய்யும்போது அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷமா, அளவில்லாத ஆனந்தம் வருமா அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவளுக்கு காந்தி வருது.
அப்போ அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு அவள பார்த்தா காந்தி, அவளோட கண்கள பார்க்கும்போது, அவளோட அபயஹஸ்தம் பார்க்கும்போது, அவளோட அந்த முத்து மாலை, இந்த மாலைகள் அசையும்போது, அந்த குண்டலம், அப்புறம் வந்து அந்த அந்த கண்ல அந்த சிந்தூரம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காந்தி. ஆனா, அதே சமயத்துல அவளுக்கு என்ன காந்தி அப்படின்னு கேட்டேன்னா, அவ்ளோ அந்யோன்யமா அந்த பக்தி அதிலேயே ஜாமுன் மாரி இருக்கிறவா. இந்த மாரி ஆட்களவா அப்புறம் வந்து சரணாகதி. சரணாகதி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டேன்னா, அபிராமி பட்டர். ஸோ இந்த மாரி சரணாகதி அடையறவா, அந்த மாரி ஆட்களுக்கு அவளுக்கு காந்தி வருமாம். அப்போ நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு சைக்கிள் பார்த்தேளா? நமக்கு அவள பார்த்தா காந்தி, அவளுக்கு நம்மள பார்த்தா காந்தி. ஸோ இந்த காந்திய உருவாக்குறதும் அவ தான். நம்மகிட்ட பக்தி அப்படிங்கிறத அந்த ரசத்த குடுக்குறதும் அவள தான். அதே சமயத்துல அந்த பக்திய வந்து நம்ப ரொம்ப ரசிச்சு நம்ம பண்ணும்போது அதுவும் அவ தான். அப்புறம் அவ வந்து நம்மள கூப்பிடுறதும் அவளும் அவ தான். ஸோ எல்லாமே அவ தான். அப்பேற்பட்டவள் நீ எங்க இருக்க? வெளியே வெளிமுதற் பூதங்களாகி. அப்போ நீ எங்கெல்லாம் இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கு பாத்தீங்களா? வெளிமுதற் பூதங்களாகி இந்த 5 விதமான பூதங்கள் பஞ்சபூதத்திலயும் நீ இருக்கிறாய். நீ எல்லா இடத்துலயும் நெருப்புல நீ இருக்காய், நீர்ல இருக்காய், ஆகாயத்துல இருக்க, பூமியில இருக்க, காற்றுல இருக்க. நீ எல்லா ரூபத்திலயும் நீதான். எல்லாமே அம்மே அப்பேற்பட்டவள், எல்லா இடத்துலயும் நீ நிறைஞ்சு இருக்கக்கூடியவள். எனக்கு என்னோட புத்தி வந்து ரொம்ப சின்ன புத்தி. அப்ப அந்த சின்ன புத்தியில நீ வந்து என்ன உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னா, நான் என்ன ஒரு பெரிய நிஜமா ஒரு மிராக்கிள் தானே! என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது நம்ம நம்ம நிஜமாவே நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். சின்ன பசங்க வந்து ரொம்ப பக்தியா பேசுறா, அவ பக்தி செலுத்துறா. பெரியவாளே இருக்கட்டும். பெரியவாளே இருக்கட்டும். அவ வந்து அந்த பக்தி ஸ்வரூபமா அவ பேசும்போதே பார்த்தேன்னா, நெறைய பேரு சினிமாக்கு என்ன, ட்ராமாக்கு, அதுக்கப்புறம் வந்து டான்ஸு, வம்பு, தும்புன்னு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில, அவ வந்து இந்த பக்திய செலுத்துறா அப்படின்னாலே, கண்டிப்பா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, கடவுளால் அவாள காந்தி பண்ணி அவாள இழுத்துருக்கார். ஸோ, அவர் வந்து "யூ ஆர் இன் குட் புக்ஸ்" அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? நெறைய ப்ராவர்ப்ல சொல்லுவோம். ஆஃபீஸ்லலாம் பார்த்தோன்னா, "யூ ஆர் இன் குட் புக்ஸ்" அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி, அந்த மாரி நம்பள வந்து அவ தேர்ச்சி எடுத்திருக்கான்னா, நம்ம நிஜமாவே அதிசயமான நம்ம ஆச்சரியப்படக்கூடிய நமஸ்காரம், நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். அந்த மாரி எல்லாருக்குமே அது கிடைச்சிராது. எல்லாருக்குமே அந்த பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறக்கு அதுக்கோசரம் நான் யாருக்குமே பக்தி இல்லைன்னு சொல்லல. என்ன வேலை செஞ்சாலும் பக்தி. அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லோகங்கள் சொன்னா தான் பக்தி அப்படிங்கிறதே கிடையாது. நீ இந்த மாரி பூ தொடுக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா யாரையாவது கைய பிடிச்சுன்னு கூட்டின்னு போய் அவள கோவில்ல கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், இல்ல அன்னதானம் பண்றதா இருக்கட்டும், வெறும் சமையல் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவாளா இருக்கட்டும், இல்ல வெறும் பூஜை தான் நான் பண்ணுவேன். மத்ததெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அப்புறம் இந்த கோவிலெல்லாம் கோலம் போட்டு, தண்ணிய புடிச்சு வச்சு, இந்த மாரி அ இதர வேலைகள்லாம் செய்வா பாருங்கோ. அதெல்லாம் கூட பக்தி தான். நாமங்கள் சொன்னா தான் பக்தின்னு கிடையாது. இந்த மாரி தெய்வ காரியங்கள் நம்ம செய்யும்போது கூட, அதுவும் ஒரு விதமான பக்தி. அதிலயும் அவளுக்கு காந்தி வருமாம். அந்த மாரி அதான் சேவைன்னு சொன்னேனே, ஸோ அந்த மாரி வேலை செய்றவாளுக்கும் அவளுக்கு ரொம்ப புடிக்குமாம். ஏன்னா, அவள்லாம் ஆத்மார்த்தமா செய்றா. நம்ம வந்து இப்படி சொன்னா தான் கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. நெறைய பேர் அத புரிஞ்சுக்கணும். ஆனா, அவள் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஒரு ஒரு செகண்டு நம்ம வந்து அப்படியே சரணாகதி அடையணும். நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா, நான் ஆத்மார்த்தமா அவள உட்கார வச்சு நான் பேசுறேன் அப்படிங்கிற உணர்வோட நான் பேசணும். அப்படின்னா தான் அது போய் அடுத்தவாளுக்கு போய் சேரும். நான் சும்மா பேசணும், எல்லாரும் கை தட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பேசினா, அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ கண்டிப்பா எண்ணத்திலயும் நம்ம வந்து அது டெடிகேஷனோட ஒரு டிவோஷனலா நம்ம பண்ணணும். அதுதான் இதுல அவர் ரொம்ப அழகா சொல்றார். அப்போ நான் எப்பேர்ப்பட்ட ஆச்சரியம் நான் வந்து எனக்கு இந்த என்னோட மைண்டுல வந்து நீ இப்படி உட்கார்ந்துட்டு என் மைண்டுல நீ ஆட்சி புடுற. பிரபஞ்சத்துல நீ இருக்க. நீ வந்து சூரியனா இருக்க. நீ வந்து சந்திரனா இருக்க. அதெல்லாம் ஓகே சந்தோஷம். ஆனா, என்னோட இடத்துலயும், என்னோட புத்தியிலயும் நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்னோட புத்திய நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படிங்கும்போது, அது நிஜமா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானே! அப்போ கண்டிப்பா நான் வந்து எவ்ளோ கடமைப்பட்டுருக்கணும். அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆத்மார்த்தமா அவர் ரொம்ப நமஸ்கரிக்கிறார்.
இதே மாரி தான் நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கணுங்க. நம்ம இந்த மாரி நாமஸ்மரணை பண்றோம். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. நெறைய பேரு கண்டிப்பா லக்ஷ்மிய அவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணி, அவள் வந்து எப்படி விஷ்ணுமூர்த்தி வந்து அலங்கார பிரியரோ, இவளுக்கும் அலங்காரம் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்ளோ தூரம் அழகா அவள அலங்காரம் பண்ணி அவள வந்து அப்படி பார்க்கிறோமோ, அவள் கண்டிப்பா நம்ம சுபிக்ஷமா நம்ம அத்தன பேரையும் வச்சிருப்பா. இதுதான் மெயின் சாராம்சு. அதே சமயத்துல நெய்வேத்தியங்கள்லாம் கூட நெறைய பேரு இவ்ளோ பண்ணணும், அவ்ளோ பண்ணணும்னு சொல்லுவா. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நான் சொல்றேன். நம்பலாம் வந்து ரொம்பலாம் இப்ப முன்னாடி நெறைய பேர்லாம் நெறைய பண்ணிட்டு இருந்தா, பெரிய பெரிய என்ன சொல்றது? பெரிய ஃபேமிலியா இருக்கும். நெறைய பேர் வருவா, நெறைய பேர் வேலை செய்வா. ஸோ, அதனால உங்களுக்கு இப்ப எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால எல்லாருமே 1 ஆளு, 2 ஆள் இருக்கிறதுனால, எல்லா நைவேத்தியங்களும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு டயர்ட் ஆயிடுறது. இப்ப அந்த டயர்ட்னால என்ன ஆகுது? பக்தி செலுத்த முடியல. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்லுவேன், வெறும் நம்ம தேங்காய் உடைச்சு வச்சாலும் பரவால்ல, ஒரு சர்க்கரை பொங்கல் ஒரே ஒரு மெயின் நைவேத்தியம் பண்ணிட்டு, அத நீங்க பஞ்சாமிர்தம் பண்ணா கூட, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பங்க. பக்தி தான் முக்கியம். நீங்க நம்பர் ஆஃப் நைவேத்தியங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. பட் நெறைய பேரு அதெல்லாம் வந்து விதண்டாவாதம் அப்படிம்பா. கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பஞ்சாமிர்தம் வெறும் எல்லா பழத்தையும் நறுக்கி வந்து சர்க்கரை பொங்கல்லாம் பண்றதுக்கெல்லாம் என்னால கலரெல்லாம் முடியல. அப்படி இப்படின்னு இல்லைன்னா கூட பானகம் வைக்கலாம். அதே சமயத்துல உங்களுக்கு பஞ்சாமிர்தம் மாரி அவளுக்கு ரொம்ப உச்சிந்தது வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் அழகா அந்த மாரி ஃப்ரெஷ்ஷா வாங்கி, பழங்கள வாங்கி நறுக்கி, தேனு அதுல எல்லா ஐட்டம் போடும்போது அதிலயே 13 வந்துடுது. ஸோ இது எல்லாமே நைவேத்தியத்துக்கு உண்டான ஐதீகம் தான். ஸோ, அதனால அந்த மாரி கூட நம்ம யோஜனை பண்ணி அம்பாளுக்கு அழகா வச்சா, அவள் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏத்துக்கக்கூடியவள். அவள் வந்து "ஏன் இத வச்ச? நீ இத வைக்கல. அதனால நான் உனக்கு அருள் பண்ண மாட்டேன்." அப்படிலாம் சொல்லவே மாட்டா. சந்தோஷப்படுவள். அவளுக்கு வேண்டியது பக்தி. இந்த பக்தியோட நம்ம பண்றது தான் முக்கியம். இப்போ லலிதா சகஸ்ரநாமத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, காந்தி. காந்தின்னு சொல்லியிருக்கா. ஸோ, காந்தி அப்படின்னாலே உங்களுக்கு ஈர்ப்பு. அந்த மாரி ஒரு அழகான ஈர்ப்பு சக்தி உடையவள். தேஜோவதி. தேஜோவதின்னா தேஜஸ் உடையவள். சில பேர்லாம் பார்த்தேன்னா, அப்படியே ஒரு தேஜஸா இருப்பாங்க. அது வந்து தேஜஸா இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் அப்படியே ஜோதி ரூபமா இருக்கானாம். அது அது சுயம்புவா அவளுக்கு வந்து அந்த ஒரு அழகு வருது. இதுதாங்க இம்பார்ட்டன்ட்டு. இந்த கிரீமு போட்டு அந்த மாரி கிடையாது. அந்த க்ளோ கிடையாது. இது இயற்கையான வரக்கூடிய க்ளோவாக்கும். அப்புறம் ஸ்வப்பிரகாசா. ஸ்வப்பிரகாசன்னா ஸ்வயம்புவா அவளே எல்லாம். அப்ப இந்த சூரியனுக்கு ஒளி குடுக்குறது அவளே. சந்திரனுக்கு ஒளி குடுக்குறதும் அவளே. அக்னிக்கு ஒளி குடுக்குறதும் அவளே அப்படின்னு. அதே சமயத்துல ஜீவராசிகளுக்கு எல்லாம் அந்த சக்தி குடுக்குறதும் அவளே. ஸோ எல்லாத்துலயும் அவள் தான் இருக்கா. பானுமண்டல மத்தியஸ்தா. சூரிய மண்டலத்தின் அதாவது பானு மண்டலம். அதாவது உங்களுக்கு வந்து சூரியன். அதான் சொன்னேன் இல்லையா? சூரியனுக்கு சக்தி குடுக்குறவள் அவ தான். அதுதான் பானு மண்டல மத்தியஸ்தா. சந்திர மண்டல மத்தியகா. சந்திர மண்டலம். ஆச்சா? ஸோ இது ரொம்ப விஷயம். வஹ்னி மண்டல வாசினி. வஹ்னி அப்படின்னா நெருப்பு. வஹ்னி மண்டல வாசினி. அப்புறம் தராகாச ரூபிணி. பராகாஷா. அப்புறம் பஞ்சபூதேசி. பஞ்சபூதேசின்னா பஞ்சபூதங்களை அவள் ரொம்ப அழகா இதில் முக்கியமாக நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டேன்னா, வெளி பஞ்சபூதத்தை மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அத்தனை பேரோட உடல்ல கண்டிப்பா கடவுள் இருக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. இதை நீங்க கண்டிப்பா நீங்க உணரணும். இந்த உணர்ந்து நம்பி நீங்கள் அழகா நீங்க வந்து அதை செயல்படுத்தினேள் அந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா வியாதியே வராதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஈடுபாடு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நல்ல 100% இன்வால்மெண்ட்டோட நீங்க நம்ம வேலை செய்யலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நான் நிறைய இந்த கிளாஸஸ்லாம் நான் எடுக்கிறேன். வந்து உங்களுக்கு இந்த ரேக்கியா இருக்கட்டும், அப்புறம் வந்து முத்ரா கிளாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் எடுக்கிறேன். மெடிடேஷன் பண்ணி நம்ம அப்படியே நம்ம கடவுள்கிட்ட அப்படியே அப்பப்போ நீங்கள் பேசலாம்.
அப்பப்போ அக்ராஸ் த டேபிள் உங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகிட்டே இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு தெரிய வரும். இது நம்ம பண்ணலாமா? இது ப்ரையாரிட்டி, இது இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? அப்படிங்கிறத அந்த அந்த மாரி சம்பாஷணம் நம்ம அட் அ டைம் அக்ராஸ் த டேபிள் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் நான் நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ யாருக்காவது தேவைப்படுமானா, விருப்பம் இருக்குமானா எனக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதான் பரபானு. சரி, பரமானு. பரமானுனா சூக்ஷ்மம். அணுவுக்கு அணுவா எல்லா அணுவிலையும் அவள் இருக்கிறாள். இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. உங்களுக்கு என்னோட விருப்பங்கள், என்னோட விவரங்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் 4 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த சத்சங்கத்தை வந்து நல்லா பரப்புங்கோ. வாழ்க வளமுடன்.